மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எப்ப சார் என் புள்ள கண் விழிப்பான்? தெரியாது சார். யோ, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறியா? தெரியாதுன்னு சொல்றதுக்கு தான் நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கியா? என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலை தரமட்டமாக்கிட்டு போயிட்டே இருப்பேன். சார் அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவன் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்க சொல்றேன்? எப்பதான் என் புள்ள எந்திரிச்சு வருவான்? எப்ப எந்திரிச்சு என்ன அப்பான்னு கூப்பிடுவான்? சார் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சார். உங்க பையன் தலையில பலமா அடிபட்டிருக்கிறதுனால மூளைக்கு போற நரம்பு எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. முதுகு தண்டிலையும் பலமா அடிபட்டிருக்கு சார். அவரோட பிரெயின் ஆக்டிவாவே இல்ல சார். கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்கார் சார். கண்ணு முழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க ரொம்ப கேர் எடுத்து தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சார் பையன் கண்ணு முழிப்பானா? தெரியல. கோமா ஸ்டேஜுக்கு போனவன் திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். அவனுக்கு எப்போ சுயநினைவு வர்றது, நம்ம போய் எப்போ டியூட்டியை பார்க்கறது, ஒன்றும் புரியல. ஏய், நம்ம அன்னைக்கு வந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கார்த்திக் அட்மிட் பண்ணிருக்காங்க போல. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் இங்க தாண்டி ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருந்தாரு, திரும்பவும் வந்திருக்க போறாரு. ஏய், அவர் இருந்தது ஓபி வார்டுல, நம்ம போறது ஐசியூக்கு. கார்த்திக் அங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா அங்க இருப்பாரு. அவரை பார்த்து உன் விஷயத்த சொல்லிட்டா உன் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். நீ பயப்படாம வா. சரி வா. இப்ப போதுமா? கட் அவுத்தாச்சு. சீக்கிரமே இப்போ டியூட்டி ஜாயின் பண்ணிடலாம். ஹலோ, டாக்டர் என்ன சொன்னாங்க? எக்ஸ்ரே சிடி ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொன்னாரு. அதெல்லாம் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எங்க எடுக்கணும்? லெஃப்ட் சைடு போங்க. தேங்க் யூ. ஓகே. வாங்க. என்னை விட்டா இப்பயே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருவேன். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் முக்கியம் தான்ல. ஹலோ ஆமாங்க. விக்ரம். ராஜா. ஹாய். ராஜா, எப்படி இருக்கீங்க? how are you? ஃபைன். ரொம்ப நாளாச்சுல. மிஸ்ஸஸ். ஹலோ. ஹாய் மேம். உங்க மேரேஜுக்கு நான் வந்திருந்தேனே, என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் விக்ரம் எல்லாம் ஒரே பேட்ச்மேட்ஸ் தான். நாங்க எல்லாம் ஒன்னா தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ஆமா விக்ரம், என்ன இங்க? ஒன்னுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், சரியாயிருச்சு. பட் ஒரு ஸ்கேன் எடுக்கணுமா? அது சரி, நீ என்ன ஐசியூ வாசல் எல்லாம்? அதை ஏன் கேட்குற விக்ரம்? பெரிய இடத்து பையன் போதையில காரை பேரிகேட்ல விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அன்கான்ஷியஸ் ஆகி இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். ஆக்சிடென்ட் கேஸு. அவங்க அப்பா ஆதிகேசவன் சிட்டில பெரிய பிஸ்னஸ் மேன், அரசியல்வாதி. வர்ற எலெக்ஷன்ல அவருக்கு கட்சியில சீட் கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க. பெரிய பார்ட்டி. அதனாலதான் இப்படி பந்தோபஸ்த் டியூட்டி பார்க்க வேண்டியதா போச்சு. ஐயோ, பார்த்து தானே ஆகணும். அங்க பாரு. பாடே. என்னடி, எங்க போனாலும் இந்த இன்ஸ்பெக்டரே இருக்காரு, அதுவும் கார்த்திக் அட்மிட் பண்ண ஐசியூ பக்கத்துலயே. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சுடி. கார்த்திக் அன்கான்ஷியஸா இருக்கான். அவன் அடிச்சது இந்த ஆள் தான் யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கிற எல்லாருமே அவர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான். எல்லாரும் அவருக்கு வேண்டியவங்க தான் போல. ஆமாண்டி, ஆனா இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்காரு? உன்னை பிடிக்கதாண்டி. ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி, இந்த பிரச்சனைய கார்த்திகால சொல்ல முடியாது. அவன் கண்ணு முடிச்சாதான் உண்டு. சோ இத பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான்.
நீ எப்படியும் கார்த்திகை பார்க்க வருவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை பிடிக்க தான் இங்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி தான் அந்த இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப என்ன பண்றது? நம்ம இங்க நிக்கிறது ஆபத்து. உடனே ஹாஸ்டல் கிளம்பி போயிடலாம். வா வா. சரி வா. இங்க இருந்து உடனே நம்ம கிளம்பி ஆகணுமே, இல்லனா பிரச்சனை ஆயிடும். விக்ரம், டைம் ஆச்சு, நாம ஸ்கேன் பண்ணனும். சார் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோமே சார். அப்படியா? சொன்னல, சாரி. இன்னொரு நாள் நம்ம நிறைய பேசலாம். கீதா, இங்க பாரு, அவசரத்துக்கு கிடைச்ச திங்ஸ பேக் பண்ணிருக்கேன். நீ இங்க இருக்காத. ஏதாவது சொந்தக்காரங்க ஊருக்கு போயிடு. கொஞ்ச நாள் இந்த பக்கமே வராத. எப்படிடி முடியும்? காலேஜ்ல எல்லாம் நான் சொல்லவே இல்ல. திடீர்னு கிளம்ப சொன்னா எப்படி? இதெல்லாம் அந்த கார்த்திகோட பழகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவனால இப்ப நீ சிக்கல்ல மாட்டிருக்க. ஒரு பக்கம் கார்த்தி அடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர், இன்னொரு பக்கம் கார்த்தி அப்பா அந்த ஆதிகேசவன். 2 பேருக்கும் நடுவுல நீ மாட்டின, அவ்வளவுதான். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரினே தெரியல. எங்க போனாலும் அவர்தான் இருக்காரு. அவருக்கு டிபார்ட்மெண்ட்ல பயங்கர செல்வாக்கு போல. அவர்கிட்ட மாட்டின உன்னை போய் கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிருவாரு, பாத்துக்கோ. என்னடி இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தலடி, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ இங்க இருக்காத. இங்க இருந்தா உன் வாழ்க்கையே அவ்வளவுதான், நாசமாயிடும். யோசிக்காம கிளம்பு. சரிடி, நான் கிளம்புறேன். ஆனா நான் எப்ப திரும்ப வர்றது? இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஓஞ்ச பின்னாடி நானே உனக்கு கால் பண்றேன். அப்போ வா. இப்போதைக்கு இடத்த காலி பண்ணு. பஸ் ஏறுற வரைக்கும் துப்பட்டா அவள முகத்தை மூடியே இரு. முதல்ல துப்பட்டா எடுத்து முகத்தை மூடுறி. வழியில எங்கேயும் அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணில் மாட்டிடாத. முதல்ல கிளம்பு. சரி, குடு. நான் வரேன்டி. ரகு இங்க தானே வரேன்னு சொன்னான். என்ன இன்னும் அவனை ஆளை காணும்? ஹாய். அக்ஷயா, ஏய், அதான் நான் வந்துட்டேன்ல அக்ஷயா. அழாத ப்ளீஸ், அழாத. அழக்கூடாது என்ன? உட்காரு. இப்போ உன் அப்பா எப்படி இருக்காரு? அப்படியே தான் இருக்காரு. ஆப்ரேஷன் வேற பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவும் புரியல. அதுக்கு இடையில ஓ ஞாபகம் வேற. அதான் உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். என்னது? பார்த்துட்டு போயிட போறியா? என்னால முடியாது ரகு. நானும் உன் கூட இப்படியே வந்துடுறேன். எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு தனியா உட்காந்து தினம் தினம் நான் அழுதுட்டு இருக்கேன்.
வீட்ல வேற ஜோசியரை பாக்குறது நாள் குறிக்கிறதுன்னு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அண்ணியும் அம்மாவும் கல்யாணத்துக்கான ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷத்தோட பார்த்து பார்த்து செய்யும் போது அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோங்கிற குற்ற உணர்ச்சியில அணுவா செத்துட்டு இருக்கேன்டா. என் நிலைமைய புரிஞ்சுக்கோ ரகு. என்னை எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்து. உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் ரகு. அக்ஷயா, என் நிலைமை நீ யோசிச்சு பாத்தியா? பார்த்துருந்தா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. அங்க எங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில நான் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போனா வீட்டுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப இப்பவோ அப்போன்னு கிடக்குறான். இந்த சூழ்நிலையில உனக்கு காதல் கல்யாணம் தான் குறைச்சலா போச்சா? இவெல்லாம் ஒரு பையனான்னு என்ன அசிங்கமா திட்ட மாட்டாங்க? ரகு, நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? வீட்ல மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னமும் என்ன பொறுத்துக்க சொன்னா எப்படி ரகு? இது வரைக்கும் வீட்ல இருந்தவங்களை ஏமாத்திட்டு இருந்த சரி, இனி சூர்யான ஒருத்தர் அந்த நல்ல மனுஷனையும் ஏமாத்தணுமா? அவர் மனசுலயும் தேவையில்லாத ஆசையை வளர்க்கணுமா? சொல்லு ரகு, சொல்லு. நம்ம பிரச்சனைக்கு இன்னும் எத்தனை பேர் தான் ஏமாத்துறது? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ரகு. வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி சிரிச்சு பேசி நடிக்க முடியல. அப்பப்போ மயக்கம் வருது, வாந்தி வருது. இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம மறைச்சு சொந்த வீட்ல ஒரு குற்றவாளியா பயந்து பயந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு செகண்டும் செத்து செத்து பொழைக்கிறேன் ரகு. என்னால முடியல ரகு. தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போ. நான் உன் கால்ல வேணா விழுறேன். ப்ளீஸ் ரகு, என்ன காப்பாத்து ரகு. அக்ஷயா, கொஞ்சம் பொறுமையாயிரு. எங்க ஊரு கிராமம். அங்க இந்த மாதிரி நேரத்துல உன்னை கூட்டிட்டு போறது அவ்வளவா நல்லா இருக்காது. இப்ப வேற அப்பாவுக்கு ஆபரேஷன், அது முடியட்டும். அவர் கண்ணு முழிச்ச பிறகு பார்த்து பேசி கண்டிப்பா உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். அதுக்குள்ள எங்க வீட்ல என்ன நடக்கும்னு தெரியல ரகு. இப்போ நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிட போல இருக்கு. நடக்கட்டுமே, இப்ப என்ன என்ன சொன்ன? நிச்சயதார்த்தம்ங்கிறது பாதி கல்யாணம் ஆன மாதிரி ரகு. இன்னொருத்தர் கூட உட்கார்ந்து மாலை போட்டு அவர் என் கையில மோதிரம் போட்டு அவருக்கு நான் பொண்டாட்டியாக போறேங்கிறத உறுதி பண்ற சடங்கு அது. அத்தனையும் என்னால எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. அக்ஷயா, கஷ்டம்தான், ஆனா நமக்கு வேற வழி இல்ல. எல்லா சடங்கும் நடந்து தாலி கட்ட போற நேரத்துல எத்தனை மாப்பிள்ளைங்க மாறி இருக்காங்க, பொண்ணுங்க மாறி இருக்காங்க. அவ்வளவு ஏன் ஒரு கல்யாணம் சரியா அமையலனா அதை உதறிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அப்படி எல்லாம உனக்கு நடக்க போகுது இல்லல்ல. அவர் என்ன உன் கழுத்துல தாலியா கட்ட போறாரு? சாதாரண மோதிரம் தானே, போடட்டும். போட்டு நிச்சயம் நடக்கட்டும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா உன் கழுத்துல தாலி என்ன தவிர யாரும் கட்ட முடியாது, கட்டவும் விட மாட்டேன். இங்க பாரு அக்ஷயா, என் சூழ்நிலை இப்ப இப்படி இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோ, இப்பவே வா, கட்டின புடவையோட ஒரு கோயில்ல வச்சு உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன். இங்க பாரு அக்ஷயா, நிச்சயம் நடக்கிறத பத்திலாம் நீ கவலையே படாத. நான் இருக்கேன் உனக்கு. கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன். நம்பிக்கையா இரு. ரகு, உன்னை தாண்டா முழுசா நம்பி இருக்கேன்.
இந்தாங்க, இந்த இது நான் மாலையை சேர்ந்து போடுங்க. பண்ணோம். ஆ இந்தாங்க வேணாம், மா. வைப்பா. நீங்க பொண்ணுக்கு இந்த மாலையை போடுங்க. ஓகே, மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்துருச்சு. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் ஆனந்தமான வடிவுரையாள் மறை நான்கிலுக்கும் ஆனந்தமான சரணாவிந்தம் தவள நிற ஆனந்தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. நிச்சயம் உள்ள எழுதிடலாமா? எழுதிடலாம். ஆ, சரி. எங்கோ இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எனக்கு சரியா தெரியாது, நீயும் பாத்துக்கோ. நிச்சயம் தானே நடக்குது, நடக்கட்டும். ஆனா உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுறேன். சகல காரியமும் சித்தியாகட்டும், வளமும் நலமும் பெறுக. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இறைவா. ஐயா, நிச்சய போல எழுதியாச்சு, படிச்சிடலாமா? படிச்சிடலாம். படிங்க. ஸ்ரீராம ஜெயம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமையன்று சுபயோகம் கூடிய சுபதினத்தில் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த திரு சிவசுப்பிரமணியன் ராஜேஸ்வரி தம்பதி அவர்களின் புதல்வன் சூர்யாவிற்கும் சென்னை திருவேற்காடை சேர்ந்த திரு நல்லசிவம் கௌரி அவர்களின் புதல்வியுமான அக்ஷயாவிற்கும் திருமணம் செய்து கொடுப்பதாய் இருவீட்டார் சம்மதத்துடன் வந்திருக்கும் பந்தங்களோடு நிச்சயதாம்பூலம் மாற்றப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். அம்மா, எழுந்து வந்து தாம்பூல தட்டு மாத்திக்கோங்க. கௌரி எழுந்து. திங்கள் வசுவின் மனம் நாரும் ஜீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா இன்னிறைந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கடலுள் இந்த தவம் எய்துமோ தரங்கடலுள் வெங்கண் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நலமும் வளமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்கவே சகல சௌபாகியமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்கவே இல்லறம் செழிக்கட்டும் இனியன நடக்கட்டும். இத புடிமா. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சி வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம். ஐயா, இத மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. இந்தாங்க, இத பொண்ணுகிட்ட கொடுத்துருங்கம்மா. பொண்ணு மாப்பிள்ளை மோதிரம் போட்டுக்கோங்க. அக்ஷயா, கையை கொடு. பொண்ணு மோதிரம் போட சொல்லுங்க. அக்ஷயா, இந்தா அவருக்கு மோதிரம் போட்டு விடு. இந்தா வாங்கி போட்டு விடுமா. கொஞ்சம் நர்வஸா இருக்கேன்னு நினைக்கிறேன். அக்ஷயா, என்னாச்சு? என்ன மோதிரம் போட்டு விடு. பதட்டமா இருக்கு. தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.